அறிந்து கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஒவ்வொருவரும் கர்த்தர் கூட இருக்கிறத அறிந்து கொள்ளணும், அனுபவிக்கணும், அறிக்கை செய்யணும். அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. எல்லாரும் விழிப்போடு இருக்கிறீர்கள் என நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மூன்றாவது வானத்தில் இருக்கிறவர்கள் தயவாக இறங்கி வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் பல விதங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வரும்படியாக அவன் போராடி கொண்டுதான் இருப்பான். நமக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது. எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஆமென். லூக்கா 4 மத்தேயு 4 பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். 3 சோதனை முடிவிலே இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. இப்படி எல்லாம் சொன்னா ஓட மாட்டான். அப்பாலே போனான். அவன் அப்புறம் போறேமா. ஆமென். ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்றார். வேதம் சொல்லுகிறது சில காலம் அவரை விட்டு, அதான் சொல்லலாம், அவனுக்கு இந்த சூடு சொரணை நம்ம எல்லாம் இனி எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுலாம் ஒருத்தங்க சொல்லண்டாம். பார்த்தாலே இந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். இவனை துரத்தி விட்டாலும் என்ன அப்படி திருப்பியும் அப்பாலே போ சாத்தானே ஆண்டவர் விரட்டுறாரு. வேதம் சொல்லுகிறது சில காலம் அவரை விட்டு. ஏனென்றால் கடைசி வரை அந்த டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்க தான் பார்ப்பான். விசுவாசத்திலிருந்து விழ வைக்க தான் பார்ப்பான். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எப்பொழுதுமே பிசாசானவன் யுத்தத்தை கொண்டு வருவான். அது யார் மூலமாக வேண்டுமானாலும் அவன் கொண்டு வரலாம். குடும்பத்தினர் மூலமாய் கூட கொண்டு வரலாம். இயேசுவே சொன்னார் அல்லவா, ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்று. குடும்பத்தினர் மூலமாய் கூட கொண்டு வரலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. எனவே நான் ஜெயிக்கணும்னா என் கூட பராக்கிரமசாலியா கர்த்தர் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். இன்னைக்கு செய்தி இதுதான். நன்றாய் கவனமாய் கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஏசாயா 59:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். என்ன வார்த்தை! பொதுவாகவே யுத்தம் முடிந்த பிறகு யார் ஜெயிக்கிறார்களோ அந்த அவர்கள் தான் கொடியேற்றுவார்கள். ஆனால் யுத்தம் துவங்கும் முன்னமே சத்துரு வரும்போதே ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்றால் ஒரு காரியம் கன்ஃபார்மா தெரியுது, ஜெயம் எப்பொழுதுமே அவர் பக்கம்தான். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருந்து நான் தோல்வியை காண மாட்டேன். நான் தோல்வியை கண்டதுண்டானால் என்னோடு கூட இயேசு இல்லை. மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேலர்களுடைய சம்பாத்தியங்களை பிடித்து, ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கு வேலை. எகிப்தின் ஆவி என்ன செய்யும்னா அடிமைப்படுத்தும். பெலிசிய ஆவி என்ன செய்யும் என்றால் அவன் மட்டமாய் எண்ணும், அற்பமாய் பார்க்கும். அசீரியனுடைய ஆவி வந்து முகாந்திரம் இல்லாமல் பகைக்கும். மீதியானுடைய ஆவி என்ன செய்யும்னா ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதித்து சம்பளத்தை கையில் எடுத்து வந்து எடுத்துட்டு போயிடும். எதுவுமே கையில தங்காது. இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இது ரொம்ப டீட்டெயிலாக பேசி ப்ரேயர் பண்ணதுனால இப்போ நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சிருக்கணும், அறிந்திருக்கணும். ஒரு மாதம் நான் என்னை உழைக்க வச்சிருக்கிறாரு. அந்த உழைப்பு கேட்ட பலன் என் கையில் வருது, ஆனால் ஏன் தங்க மாட்டேங்குது? சிலருக்கு வரவே இல்லை. ஆமாம். அப்போ இதில் ஏதோ தடை இருக்குது. ஒரு தேவ பிள்ளை போராடணும், யுத்தம் செய்யணும். தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால தனியா ஒரு சின்ன கல்லை கூட எடுத்து மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் பெரிய பர்வதமே நீ ஏமாற்ற செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். நல்ல கவனமாய் கேளுங்கள். அப்போ வெள்ளம் போல சத்துரு வரும்போதே ஆவியானவர் கொடியேற்றுவார்னா எப்பொழுதுமே ஜெயம் கர்த்தர் எந்த பக்கத்தில் இருக்கிறாரோ அந்த பக்கம் மட்டுமே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கேட்கலாம், சில நேரத்தில் சத்துரு ஜெயிக்கிறானே, அப்ப கர்த்தர் அவன் பக்கத்தில் போறாரா? கர்த்தர் அவன் பக்கத்தில் போகல, கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. எனவேதான் மீதியானியர் வந்து எல்லாவற்றையும் ஆமென் நஷ்டப்படுத்தி ஆமென் கொண்டு செல்லும் போது ஒரு நாள் கிதியோனை சந்திக்கும் போது கிதியோன் கர்த்தரை பார்த்து கேட்ட ஒரே வார்த்தை தான், நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்கும் ஆண்டவரே.
நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில், குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தோல்வியை காண்கிறோம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸ் மிஸ் ஆயிட்டு. அதனாலதான் நம்ம எதுல போக்கஸ் பண்ணணும், நம்முடைய போக்கஸ் எதுல இருக்கணும்னா, கர்த்தர் என்னோடு இருக்கணும், என் கூட இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். மகன் ரதத்தை அனுப்பின பிறகும் யோசேப்பு தன் தகப்பன் யாக்கோபை அழைத்து கொண்டு போக ரதங்களை அனுப்பின பிறகும் யாக்கோபு பெயர்சபாவுல போய் வெயிட் பண்றான். எதற்காகனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. கர்த்தர் சொல்ற நீ போங்கிறார். அதுக்கப்புறம் யாக்கோபு போகல. ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது யாபோக்காட்டின் அனுபவம் யாக்கோபின் வாழ்க்கையில் உண்டானதோ அதன் பிறகு யாக்கோபு எங்க போனாலும் அவர் இல்லாம போக மாட்டான். அது பிள்ளை இருக்கிற இடத்துல போனாலும் சரி, அது தன் பிள்ளை வீட்டுக்கு போனாலும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் நான் உன் கூட வரேன். வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்து புறப்பட்டான். ஹல்லேலூயா. தன் சொந்த மகன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு கூட யாக்கோபு தனியா போக விரும்பவில்லை. அதனாலதான் அவரை யாக்கோபின் தேவன் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இரத்தத்தால் மீட்கப்பட்டு வருகிறார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாய் நிற்கிறார்கள். 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் என ஒரு பெரிய டீம். பார்வோனால தாங்க முடியல, பார்வோனுக்கு இருக்க முடியல. பார்வோனுக்கு இருக்க முடியலன்னு அதுக்கு பின்னாடி இருக்கிறது கர்த்தர். ஏன்னா கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா அவர் அதை பாதியில எல்லாம் விட மாட்டார். அவர் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம போதும்னு சொன்னாலும் அவர் போதும்னு நிறுத்த மாட்டார். இதான் அதனாலதான் தேவன் அமைதியா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். ஒரு காரியத்துல கர்த்தர் நீதி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல நாம இருந்தா என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே 10 வாதையே கூடுதல் ஆண்டவரே, இல்ல போதும் ஆண்டவர். ஆண்டவருடைய விட மாட்டார். ஆண்டவர் நீதி செய்ய தொடங்கிட்டார்னா காரணம் அவருடைய பெயரே அல்பா அண்ட் ஒமேகா. அவர் ஆதியும், அவர் பாதி கிடையாது, அவர் ஆதி. ஆமே. அதனாலதான் தேவன் நம்ம இடத்துல எதையுமே பாதியில கேட்கல, ஆதியில இருந்து அன்பை கேட்கிறார். நம்ம ஆதி அன்பு பாதி ஆச்சு, மீதி ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். ஆமே. எல்லாம் பாதி, எல்லாம் பாதி. முத பாட்டு கைத்தட்டோ, 2ஆம் பாட்டுக்கு 3 இருப்போம், பாதி. ஆமே. முதல் சரணத்துக்கு ஓங்கி அடிப்போம், அடுத்த சரணத்துக்கு ஓங்கும் அடிக்க மாட்டோம், பாதி. ஆமே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆராதனை, முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை இப்ப இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாய் நிற்கிறார்கள். நேரம் போகிறதுனால அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாய் நிற்கும் போது பார்வோன் ரதங்களை, குதிரை வீரர்களை அழைத்துக் கொண்டு வேகமாக, ஆக்ரோஷமாக அவன் புறப்பட்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். கர்த்தர் கானானை நோக்கி இவர்களை அழைத்து கொண்டு போகிறார். இப்போ இவர்கள் எதை எப்படி போயிட்டு இருக்கிறாங்கன்னா, பின்னாடி பார்த்து இல்ல, முன்னாடி பார்த்து தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பார்வோன் சத்தத்தை உண்டாக்குகிறான். சத்தத்தை உண்டாக்கி இஸ்ரவேலரை பின்னாக பார்க்க வைக்கிறான். நன்றாய் கவனமா கேளுங்க. நம்முடைய பயணம் எங்கே முடங்கும் தெரியுமா? எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும் தெரியுமா? எந்த இடத்துல தடுமாறும் தெரியுமா? தேவன் நமக்கு ஒரு பாதையை நியமித்து நமக்கு ஒரு துவக்கத்தை தந்திருக்கிறார். ஆமே. அவருடைய பெயரே விசுவாசத்தை துவக்குகிறவர். எங்கே யார் வாழ்க்கையிலே தேவன் ஒரு துவக்கத்தை தருகிறாரோ அவர்களை பின்தொடர்ந்து வர பார்வோனின் ஆவி அவங்களை பின்தொடர்ந்து வருவதை அவர்களை பின்னாடி பார்க்க வைக்கிறதற்கு. இவர்கள் தங்களுக்கு பின்னே வருகிற எகிப்தியரை கண்டுனா அப்படி திரும்பி பார்க்கிறாங்க. முன்னே மேக ஸ்தம்பத்திலே கர்த்தர் இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆமே. எகிப்தியன் ஆளுகைக்குள்ள, எகிப்தின் கோட்டைக்குள்ள இருந்த ஒன்ன மீட்டு வெளியே கொண்டு வர கர்த்தருக்கு முடியும்னா இந்த பாதையில ஒன்ன ஒரு சேதம் அணுகாம அக்கறையில கொண்டு போய் சேர்க்கவும் கர்த்தருக்கு முடியும். சத்தம் பின்னாடி கேட்கும், முன்னாடி கர்த்தருடைய சத்தம், பின்னாடி பார்வோனுடைய சத்தம்.
சாமேன் யோவான் சொல்லுகிறார், நான் சத்தம் வந்த திசைக்கு நேராய் திரும்பி பார்த்தேன், அவரை பார்த்தேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் திரும்பி எகிப்தியரை பார்க்கிறாங்க. எகிப்தியரை கண்டு மிகவும் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்போ கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். மோசேயை பார்த்து சொல்லுறாங்க, அதனுடைய 11:12 வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்கள். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்போ அவங்க மைண்ட் எல்லாம் எங்க ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. விசுவாச பாதையில ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டெப். இன்னும் அவங்க துவங்கவே இல்லை. ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவங்களுடைய எப்படி அவங்களுக்குள்ள கேள்விகள் எழும்புதுன்னா, ஏன் நம்ம அங்கிருந்து வந்தோம், எதுக்காக இப்படி? அங்கேயே அவங்க கீழே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாமே, அப்படியே வாழ்ந்துட்டு போயிருந்திருக்கலாமே, ஏன் நம்ம அதை விட்டு வந்தோம், ஏன் இப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தோம்? ஒரே ஒரு ஸ்டெப். ஆமே. நல்ல கவனிங்க. இன்னும் எகிப்தியரின் கை இவங்க மேல விழல. எகிப்தியர் இவங்களை நெருங்கல. இவங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே நடக்கல. இவங்களுடைய ஆடு மாடுகள் ஒண்ணு கூட இன்னும் சாகல. ஆனா சில சிச்சுவேஷன், சில சத்தங்கள், சில காட்சிகள் இவர்களுக்குள்ள எப்படி கேள்விகளை எழுப்புதுன்னா, ஏன் நான் எகிப்திலிருந்து வந்தேன், ஏன் நான் இங்க வந்தேன், நான் அப்படியே இருந்திருக்கலாமே, அங்கேயே இருந்திருக்கலாமே, நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டு, நான் ஏன் இந்த உடன்படிக்கைக்குள்ள வரணும், நான் ஏன் இந்த வேறுபாடுக்குள்ள வரணும், அப்படியே இருந்திருக்கலாமே. இப்படி வந்ததுனால, இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகள். இப்படி இவங்க முறையிட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆமென். 15வது வசனம், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும்னா சில காரியங்கள்ல நாம உறுதியா இருக்கணும். இன்னும் ஏன் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விட்டு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதானே? ஆமென். ஆனால் கர்த்தர் அதை சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள். அதன் அர்த்தம் என்ன? எங்க புறப்பட்டு போறதுக்கு? முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் இருக்கிறான். வலதுபுறம் ரொம்ப தூரம் போக முடியாது, இடதுபுறமும் ரொம்ப தூரம் போக முடியாது. ஏனென்றால் அங்கே மலைகள் இருக்கிறது. ஆமென். ஒன்று, நீங்க ஃபர்ஸ்டே இந்த பாதையில கொண்டு வந்திருக்க கூடாது. பெலிஸ்தியர் தேச வழியாய் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி நடத்தாமல், கர்த்தர் அப்படி நடத்தல. இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்ப புறப்பட்டு போங்கள்னா எங்க வரதற்கு? அட்லீஸ்ட் அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அந்த பாதையை காண்பித்து விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொன்னா அதுலயாவது ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனா முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஆமென். தடையாய் கடல் இருக்கிறது, பின்னாக பார்வோன் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள் என்று. நேற்று காலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் கொண்டு வந்து கண்களுக்கு முன்பாய் நிறுத்தினார். என்ன தெரியுமா? ஆமென். நீ புறப்பட ஆயத்தமாக, நீ புறப்பட ஆயத்தமாக. இனி உனக்கு அந்த எகிப்து வேண்டாம், இனி உனக்கு அந்த எகிப்து அல்ல. உனக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அடி கூட இல்லாமல் இருந்தாலும் நீ புறப்பட ஆயத்தமாக. Go ahead. Amen. Go forward, church. நீ புறப்பட ஆயத்தமாக. ஆமென். இவர்கள் புறப்பட ஆயத்தமாக என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமென். நீ அதை யோசிக்காதன்னு அர்த்தம். நீ அதை யோசிக்காத. லோத்தின் மனைவி யோசித்தா, திரும்பி பார்த்தா, அதோட முடிஞ்சது. ஹல்லேலூயா. நீ அதை யோசிக்காத. நீங்கள் புறப்படுங்கள். அவன் புறப்படுறதுக்கு, ஒரு யாத்திரை செய்வதற்கு நாம் எப்படி ஆயத்தமாவோமோ, எங்க போறோம் தெரியாது, எந்த வண்டியில போறோம் தெரியாது. ஆமா, நாம ஒரு இடத்துக்கு போறோம்னா வண்டியில இருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாம ரெடி ஆகும். ஆனா கர்த்தர் நடத்துற பாதையில ஆமா எங்க போறோம் தெரியும். ஆனா நீ ரெடியாகு, நீ ரெடியாகு. ஆமா, நீ ரெடியாகு. எங்க போறதுக்கு ஆண்டவர் ரெடியாகு, ரெடியாகு, ரெடியாகு. என் ஆண்டவர் பழக்க வைக்கிறவர், எனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவர். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்ல, நீ புறப்படு. ஆண்டவர் எங்க கொண்டு நான் காலை வைக்க, நீ ரெடியா. அதன் அர்த்தம் என்ன? அதை விட்டுரு, அதை மைண்ட் பண்ணாதேன்னு அர்த்தம். சத்துருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத, சத்துருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத. Go ahead. நீ புறப்படு, நீ புறப்படு. சபையே, இந்த சத்தியத்தை கேளுங்கள். நீங்க திரும்பி பார்த்து ஸ்ட்ரகிள் பண்றது வரைக்கும் வே ஓபன் ஆகாது. இன்னைக்கு உங்க முன்னாடி தாங்க பாதை இருக்கு, ஆனா சமுத்திரம் மூடி இருக்கு. ஏன் திறக்கல? நீ திரும்பி பார்த்து தெரியாம வந்துட்டோமோ, தெரியாம வந்துட்டோமோ. ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறா, ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறா. என் முன்னாடி அவர் வாசலை திறப்பா.
சத்ருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத, அவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். நீ புறப்படு. பார்க்கிறவனுக்கு பைத்தியமா இருக்கும், எங்க போறான் இவன்? ஹalleluya. நீ ஆயத்தமா, அதை மைண்ட் பண்ணாத. ஆண்டவர் இப்படி பேசுறாங்க, மைண்ட் பண்ணாத. நீ உன்னை கொண்டு வந்துட்டேன். கானான் உனக்கு என்ன? அது உனக்குதான், அது உனக்குதான். மேக ஸ்தம்பத்தில் இருக்கிற கர்த்தரை பார். நீ அதை மைண்ட் பண்ண. இவங்க புறப்பட மோசே சொல்றாரு, மோசே நீ புறப்பட சொல்லு, கிளம்ப சொல்லு, எல்லாம் கிளம்ப சொல்லு. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை எழுப்பு, கிளம்பு கிளம்பு. எங்க தெரியல, புறப்பட சொல்றார். இவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஆமே, இதுவரை பார்க்காத ஒரு வாசலை பார்க்கறாங்க. இதுவரை பார்க்காத, இதுவரை பார்க்கல. ஹalleluya, ஹalleluya. ஆண்டு நீர் கிளம்பு. அதன் அர்த்தம் என்னன்னா, சத்ருவின் ஆரவாரத்தை மைண்ட் பண்ணாத. இவங்க புறப்படும் போது கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மேகஸ்தம்பம் எழும்பி பார்வோன் சேனை அவர்களை நெருங்காதபடிக்கு அவர்களுக்கு நடுவாக நின்றது. நாம புறப்பட ஆயத்தமாகும் போது எந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம் நம்மை பின்னாடி இழுக்கும். பயம் நம்மை பின்னாடி இழுக்கும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். கர்த்தர் பார்த்தார், முதல்ல இதுல ஒரு செப்பரேஷன். எதுக்கு? இந்த பயத்துக்கு. நீ புறப்பட ஆயத்தமாகும் போது உனக்குள்ள கர்த்தர் தருகிற முதல் நிச்சயம் என்ன தெரியுமா? பார்வோன் இதுக்கு மேல வர மாட்டான். ஹalleluya. இவ்வளவுதான், இதுக்கு மேல வர மாட்டான். நம்ம பின்னோக்கி பார்த்து பார்த்து கையற்ற தூரத்தில் இருக்கிற பல நன்மைகளை இன்னும் பார்க்கல. மோசே கூட நினைச்சிருப்பாராங்க, இதுக்குள்ளதான் காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி ஹalleluya, ஹalleluya. இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், வெட்கப்பட்டு. ஆமா, இதுதாங்க விசுவாச பாதை. இதான் விசுவாச பாதை. என்ன ஒரு உலக சத்தம் என் பாதையை பிடிச்சு நிறுத்தும், பின்னாடி இழுக்கும்னா எனக்கான வாசலை நான் பார்க்க முடியாது. என் கூட இருக்கு. அதனாலதான் என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை நான் அறியணும். ஆமா, நீ பின்னாடி சேனையை பார்க்காதப்பா, முன்னாடி மேக ஸ்தம்பத்தை பாரு. அது எழும்புது, அது பின்னாடி வந்து நிக்குது. ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றது சும்மா வார்த்தை கிடையாது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இடத்துல எத்தனை சத்தங்கள்னால முடங்கி கிடக்கணும். இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க. நான் தெரியாம இங்க வந்துட்டேனோ, நான் தெரியாம புறப்பட்டுட்டேனோ, அப்படியே கஷ்டம் பார்க்காம இருந்திருக்க வேண்டியதானோ. ஆமென். சும்மாவா புறப்பட வச்சாரு? நம்ம ஒன்றை மறக்கிறோம், கிரயத்தை மறக்கிறோம். ஏன் மறக்கிறோம் தெரியும்னா, ஏன் மறக்கிறோம் தெரியுமா? ஏன்னா அந்த கிரயம் செலுத்த நமக்கு எந்த வலியும் இல்லையே. வலி வாங்கினது ஃபுல்லா அவருக்கு தானே. மறக்கிறோம், ஈஸியா மறக்கிறோம். இல்ல, ஆமென். பிளட் டொனேட் பண்ணுவாங்க, பிளட் டொனேட் பண்ணுவாங்க. ஒரு ஊசியை போட்டு குத்தி ரத்தத்தை எடுப்பாங்க, வலிக்காம ரத்தத்தை எடுப்பாங்க. 1 லிட்டர் கொடுத்து கொஞ்சம் காசும் வாங்கி ஆரஞ்சு ஜூஸும் குடிச்சு அழகா வீட்டுக்கு போவாங்க. எனக்காக ஒருத்தர் டொனேட் பண்ணார். காசு வாங்கி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கல. எப்படி டொனேட் பண்ணார் தெரியுமா? ஊசி போட்டெல்லாம் எடுக்கல, ஆணியால் அடிச்சு எடுத்தாங்க, சாட்டையால கிழிச்சு எடுத்தாங்க, முட்களால. அவ்வளவு டொனேட் பண்ண. 1 லிட்டர் 2 லிட்டர் கிடையாது, கம்ப்ளீட்டா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமே, கொண்டு வந்துட்டு. ஆமே, எது நம்மை மேகஸ்தம்பம் நம்மை முன்னோக்கி நகர்த்துகிறதா, பார்வன் சேனை நம்மை பின்னோக்கி இழுக்கிறதா? ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், புறப்பட்டு போங்க. கோ ஃபார்வர்ட். நீ புறப்பட்டு போ. அதாவது இவங்க ரெடி ஆகுறாங்க, கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறதும் கர்த்தர் 2 விஷயம் செய்யறார். ஒன்னு, பார்வோனை ஸ்டாப் பண்றார். ஆமே, நான் முடங்கி கிடந்தால் பார்வோன் நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆமே, நமக்கு தெரியும், தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான், சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். சவுல் எங்கே முடங்கினானோ அங்கே தாவீதின் கை பக்கத்தில் இருக்கிறான். ஆனா தாவீது உறங்கல தெரியுமா? தாவீது சுத்திட்டே இருக்கிறான். ஆமே.
வகை தேடி. இப்படிதான் எப்பவுமே பாருங்க, எதிரிக்கு முன்னாடி நம்ம அசதி ஆயிட்டோம்னா அல்லது நம்ம முடங்கிட்டோம்னா நம்ம சத்துரு ரொம்ப பக்கத்தில் வந்துடுவான், ரொம்ப நெருக்கமா வந்துடுவான். ஆமென். ஆண்டவர் சொல்லி புறப்படு. எங்கேன்னு கேட்காத ஆண்டவர்ட்ட, எப்படி போவேன்னு கேட்காத ஆண்டவர்ட்ட, நீ கிளம்பு, வழி திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ கிளம்பு, வழி திறக்கும். சமுத்திரம் கொந்தளித்து கொண்டிருக்கும் போதுதான் பேதுரு சொல்லுகிறான், நீரே ஆனால் நானும் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன் ஆண்டவரே. என்ன கண்டிஷன்பா? இந்த காற்றை கொஞ்சம் அதட்டுங்க. பேதுரு நீ வா, அவ்வளவுதான், நீ வா. அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், யெகோவாயிரே. இப்பொழுது சமுத்திரம் இரண்டாக பிரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் முன்னோக்கி செல்ல ஆயத்தமாகும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல என்ன செஞ்சாங்க? அவங்க பின்னாடி வருகிற பார்வோனை பார்த்தாங்க, பயந்து நின்றாங்க. நம்ம அங்கேயே போயிருந்திருக்கலாம், அங்கேயே போயிருந்திருக்கலாம். ஒன்று செய்வோம், நம்ம போய் நேராக சரண்டர் ஆயிரும் இல்ல? இப்படியெல்லாம் விட்டுருந்தா இப்போ காலையே போய் விழுந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? இவங்களை நீ புறப்படு, நீ ரெடியாகு, நீ அதை விட்டுரு, அதை மைண்ட் பண்ணாத, நீ ரெடியாகு, நீ கிளம்பு. ஆண்டவர் ஓபன் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாரு. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 24வது வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது அவர் பார்க்கிற பிரச்சனை. ஆமே, நாம அவருக்கு எதுக்கு வேலைன்னு சொல்லிட்டு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பயப்படுகிறவர் அல்ல, அவர் பயப்படத்தக்கவர். நீ பார்த்து கலங்குகிற காரியத்தை அவர் பார்த்து கலங்கடிக்க பண்ணுகிறவர். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேக ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை. கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்து பயந்த காரியத்தை அவர் பார்த்து பயமுறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்த்து நடுங்கின காரியத்தை அவர் பார்த்ததும் அது நடுங்க ஆரம்பிச்சிட்டு. எந்த காரியத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதோ, என் ஃபேஸ் அவரை பார்க்குமானால் அவர் ஃபேஸ் பண்ணுவார். அதனால தான் சொல்லி புறப்படு, நீ எதை பார்க்காத, நீ என்ன பாரு, நான் உனக்கானதை பார்க்கிறேன். அவர் மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர் பார்க்கிறார். அவர்கள் புறப்பட்டு வருகிறது அவர் பார்த்து அவர் கலங்கடிக்கிறார். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், மோசே கிட்ட சொல்றாரு, கையை நீட்டுங்கிறாரு. மோசே கையை நீட்டினான். ஆமென். 27 விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக. ஹல்லேலூயா. 27 கடைசி. எகிப்தியர் கடலின் நடுவே எகிப்தியரை கவிழ்த்து போட்டார். இஸ்ரவேல் புத்திரரோ அதே சமுத்திரத்தின் நடுவாக ஒரு வெட்டாந்தரையில். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று இந்த வார்த்தையை தியானித்த போது, ஆமென், பின்னாடி நடக்கிறத நீங்க பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. கொஞ்ச நேரம் பயமுறுத்துற சத்தம் கேட்கும், கொஞ்ச நேரம் கேட்கும். நீ பின்னாடி பார்க்காம போயிட்டே இரு. பின்னாடி ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? ஆமென். உன்னை எதிர்த்தவர்களுடைய சக்கரங்கள் எல்லாம் கலந்து ஓடுது, கலந்து ஓடுது, கலந்து ஓடுது. இது நீ போயிட்டே இரு, இது அவர் வேலை. நல்ல கவனிங்க. எந்த பாதையில இஸ்ரவேலர்கள் நடந்து போனார்களோ அதே இடத்துல தான் பார்வோனுடைய சக்கரங்கள் கலந்து ஒருவனும் மீந்திருக்கவில்லையா? ஒருவனும் மீந்திருக்கவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம நடக்கிற பாதையில ஆமென் அவருடைய கிருபை இல்லாம ஒருத்தன் நின்னா அவன் என்னைக்கு அவுட் ஆயிருந்திருப்பான். இன்னைக்கு நாம நடக்கிறோம்ல ஒரு பாதையில, மேக ஸ்தம்பத்தில் அவரால் நடத்தப்படுறதுனாலதான் நம்ம சக்கரங்கள் இன்னும் கலரல.
இல்லைன்னா தாவீத மாதிரி என்னைக்கோ நம்ம துக்கத்தில் அழிந்திருப்போம். இன்னைக்கு ஒரு பாதையில டிராவல் பண்றோம்ல, இதுல எந்த வசதி இருக்கிறவனுக்கு டிராவல் பண்ண முடியாது. பல நேரத்தில் கேட்கலாம், என் வீட்டில் என் சகோதரர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன். ஒரு செய்தியை கேளுங்க, இதுல சகோதரர்களை விட்டா அவங்க சக்கரங்கள் என்னைக்கோ கலந்து போயிருக்கும். நீ இருக்கிறது மேகத்துக்கு கீழே, நீ இருக்கிறது அவருடைய மறைவில். இதுல வேற யாருக்கும் நிக்க முடியாது. ஆமென். எந்த பாதையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நாம நிக்கிற நாம நடக்கிற அது அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். எவ்வளவு காரியங்களை இதுல ஏன் தாவீதை இதுல நடத்துறாரு? 7 சகோதரர்கள் இருந்தும் ஒரு ஆளை இப்படி நடத்துறாரு ஆண்டவர்? இல்ல, ஆனா தாவீது சொல்றார், மரண வாசல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்குல, அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கு சொல்ற, எனக்கு மட்டும் சிறகு இருந்திருந்தா நான் பறந்து எங்கேயாவது போயிருந்திருப்பேன். கொடுக்கல. தாவீது நீ இரு, தாவீது நீ இரு. ஏன் ஆண்டவரே, இதுல வேற யாராவது இருந்திருந்தா அவங்க சக்கரங்கள் எல்லாம் கலண்டு போய் ஒருவன் கூட மீந்திருக்கவில்லை. ஒருவன் கூட. நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல ஒரே ஒரு உயிர் உள்ளவன் இருக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையே மாறா. சகோதரா, சகோதரி, உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் நல்லா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நாங்க கஷ்டப்படுகிறோம் சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, உங்களால மட்டும்தான் இதை ஃபேஸ் பண்ண முடியும். உங்க குடும்பத்தில் உங்களை சில காரியத்தை ஃபேஸ் பண்ண வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர், அவங்களுக்கு இந்த கஷ்டம் இல்லையே, அவங்களுக்கு இந்த கஷ்டம் இருந்திருந்தா அந்த குடும்பத்தில் ஒரு ஆளு கூட நீந்திருக்க மாட்டாங்க. ஆமா, நமக்கு தெரியாதுங்க நிறைய விஷயம், நமக்கு தெரியாது. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், எனக்கு ரதம் இல்லாம இருக்கலாம், குதிரை இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா நடத்துகிற கர்த்தர் இருக்கார். எனக்கு அது மட்டும் தெரியும். கால்கள் இடராமல் காத்தா. ஆமென், ஆமென். பாடிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆமென். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் எந்த ஒரு பக்கம் இவர்களை நடத்துறாரு, இன்னொரு பக்கம் சத்துருக்கள் கதையை முடிக்கிறார். இது அவருடைய வேலை. நான் திரும்பி பார்த்து அவரை பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்கிறேன். அவரை கொஞ்சம் பார்க்க வைங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஒரு பிரச்சனை டீல் பண்ண முடியலையா, அவரை பார்க்க வைங்க. அவரை பார்க்க வைக்கணும், நான் அவரை பார்க்கணும். நாம பார்த்து பயந்து பயந்து பிரச்சனையை பெருசாக்குறதை விட அவரை பார்க்க வச்சு ஒரே நாள்ல பிரச்சனையை சால்வ் பண்றது. சனகரீப் நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அப்படி பேசி எசேக்கியாவுக்கு நிருபத்தை கொடுத்து விடுறான். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா 37வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். எசேக்கியா அந்த நிருபத்தை எடுத்து ஆலயத்தில் போய் அதை விரித்து வைத்து கண்களை எடுத்து பார்க்கிறான். அவ்வளவுதான், அவர் தூதர் அனுப்பிட்டார், போய் கதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துரு. சில காரியங்கள் மாசம் நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சில பிரச்சனை, ஆண்டவர் அடுத்த மாசம் இதே பிரச்சனை வருமே, அடுத்து நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரச்சனை எப்படிங்க சால்வ் ஆகும்? சில காரியத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம தேவனோடு பழகுறதே ஸ்டாப் ஆயிருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் தான் இந்த சத்தம் கேட்க. நீ என்ன பார்த்துட்டு இருந்தா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. முன்னாடி நீ ஆயத்தமாக போக ரெடியாக ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது சில சத்தங்கள் நம்மை பயமுறுத்தும். நம்மில் நற்கிரியையும் விசுவாசத்தை துவங்கினது கர்த்தர். அதை முடிக்கிற அளவுக்கு வல்லமை எங்கேயுமே கிடையாது. பார்வோனால புறப்பட முடியும், பார்வோனால சத்தம் போட முடியும், ஆனா பார்வோனால மேற்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் எனக்கா யுத்தம் செய்யணும்னா அவர் அதை பார்க்கணும். அவர் அதை பார்க்கணும்னா நான் அவரை பார்க்க விடணும். நான் அவரை பார்க்க விடணும்னா நான் அவரை பார்க்கணும். கர்த்தர் எப்படி ஃபைட் பண்ணார் தெரியுமா? ஏசாயா 43:15 17 வரை உள்ள வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனையும் ரதங்களையும் புறப்பட பண்ணி 17வது வசனத்துல ஒரு திரி
வாசிங்க 43:17 ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல். ஒரு திரி. அப்ப 430 வருஷம் முடியாத பிரச்சனைய கர்த்தர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய். கர்த்தர் உடனே பெருசா இந்த பக்கம் ஒரு டீமை நிறுத்தி மாறி மாறி அடி போட்டு இங்க 10 பேர் செத்து அங்க 20 பேர் செத்து இல்ல. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியை ஏற்றுவார். பிரச்சனை என்னன்னா நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அவரை ஃபேஸ் பண்ண விட மாட்டேங்கிறோம். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே. பல நாட்கள் பிரச்சனை, பல ஆண்டுகள் பிரச்சனை, பல மாதங்கள் பிரச்சனை, தலைமுறை பிரச்சனை. ஒரு திரி அணைகிறது போல அணைக்க வல்லவர் என் ஆண்டவர். நம்புறவங்க மட்டும் முழு பலத்தோடு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 430 வருஷ பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணார் பாத்தீங்களா? ஒரு திரி அணைகிறது போல நாம் அதை போட்டு இல்ல. ஆமென், ஆமென். இப்பொழுது யுத்தம் முடிந்து, யுத்தத்துக்கு பிறகு உள்ள காரியத்தை தேவ பிள்ளைகள் பார்க்கணும். ஒரு யுத்தம் முடிஞ்சு ஜெயம் கிடைக்குது. 15வது அதிகாரத்துல அவர்கள் பாடினார்களா? பாடின விஷயத்தை இங்க ஏன் பெருசா எழுதி இருக்கிறது தெரியுமா? இவங்க 430 வருஷம் பாடல்ல. இவர்கள் 430 வருஷம் ஹலோ பாடலைன்னா நம்ம எகிப்தின் படியில் இருக்கோம்னு அர்த்தம். ஆமே. இவர்கள் துதிக்கிறார்கள், இவர்கள் பாடுகிறார்கள். நல்ல கவனிங்க, இவங்க என்னெல்லாம் சொல்லி பாடுனாங்கன்னு ஒரு வார்த்தை விடாம கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறது பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு எதற்கு யுத்தம் தேவை? தாவீது ஜெபிக்கிறார், உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். உமது நாமத்தை நல்ல கவனமா கேளுங்க. இந்த பார்வோனுடைய பிடி, எகிப்தின் பிடி நம்மை துதிக்க விடாது. தேவன் நம்மை ஏற்படுத்தினதே துதிப்பதற்காக. இன்னைக்கு நம்மளால துதிக்க முடியலன்னா நீங்க டிப் டாப்பா வரலாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்லயே வரலாங்க, நகை கலத்தின விசுவாசியாவே இருக்கலாங்க, யாராவும் இருக்கலாங்க. துதிக்க முடியலன்னாலே எகிப்தின் நுகம் இருக்கிறதை சபையே மறந்து விடாதே, நீ மறந்து விடாதே. துதிக்க முடியலன்னா ஏன் அவன் துதிக்க விட மாட்டேங்கிறான் தெரியுமா? வேதத்திலே சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரி 2வது வசனம் நானே வாசிக்கிறேன் டைம் இல்லாததுனால. ஆமென். உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன். சத்துருக்கள் நிமித்தம். சத்துரு வரும்போது இங்கே ஆண்டவர் ஸ்ட்ரெங்த் எங்க வச்சிருக்கிறார்னா வாயில வச்சிருக்கிறார். இந்த பலன் உண்டு பண்ணி. இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பவனி வரும்போது அங்கே ஜனங்கள் பாடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுது பரிசேயர் வேதபாரகருக்கு தாங்க முடியவில்லை. மத்தேயு 21வது அதிகாரம் 15-16 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் உண்டாகும்படி செய்தீர் என்பதை. என்ன உண்டாகும்படி? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு வசனத்தை மாத்துவாரா? அப்போ அந்த வார்த்தை, அதனாலதான் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க. ஆண்டவரே, குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ண, ஸ்ட்ரெங்த் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்ட்ரெங்த் என்னன்னு இயேசு தெளிவாக்குறார். துதி. துதிக்கிறவன் பலப்படுவான், துதிக்காதவன் பலவீனப்படுவான். பலவீனப்படுகிறவன் பார்வோன் பிடிக்குள்ள ஈஸியா போயிடுவான். யாக்கோபு கடைசி வரை தொழுது கொண்டான் என்று பைபிள்ல இருக்கு. யாக்கோபு மரிக்கிறது வரைக்கும், யோசேப்பு உட்பட கோத்திர பிதாக்கள் மரிக்கிறது வரைக்கும் பார்வோனால அடிமைப்படுத்த முடியவில்லையே. ஆனா எப்பொழுது ஜனங்கள் துதிக்கிறதை விட்டாங்களோ, அவங்க பலனை விட்டாங்க, ஈஸியா அடிமைப்படுத்திட்டான். இன்னைக்கு அநேக குடும்பத்தை விட்டு இந்த அடிமைத்தன நுகம் மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? துதி இல்ல,
துதி இல்ல. நம்ம பக்கத்துல சத்துரு வளர்றானாலே புரிஞ்சுக்கோங்க, துதி இல்ல. துதிக்கிற தாவீது நின்னா கோலியாத்துக்கு 40 நாள் தொடர முடியாது. தாவீது நின்னதுக்கு அப்புறம் கோலியாத்துக்கு ஒரு நாள் தான், அதுவும் சாயங்காலத்துக்குள்ள கதையை முடிச்சிருவார் தாவீது. துதிக்காத லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்ல. சத்ரு வந்து வந்து நிற்பான், வளர்ந்து கொண்டு போவான், தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி தூஷிப்பான். ஆனா துதிக்கிற தாவீது வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் விடியற்காலம் ஆனா சத்ரு இல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு பலனே, ஸ்ட்ரெங்தே, ஆரோக்கியமே, சுகமே எங்க இருக்குன்னா துதியில இருக்கு. நம்ம துதிக்கல, நம்ம வீட்டு பக்கத்துல சத்ரு வளருவான் தெரியுமா? நம்ம துதி மறந்துட்டோம்னாலே சத்ரு வளரா, நம்ம வீக் ஆகுறோம் அர்த்தம். வீக் ஆகுறோம். பலத்துல தானே கை வைப்பான். பெலிஸ்தியன் வந்து தெலீலாள் இடத்துல என்ன சொல்லுகிறார்கள்? அவன் ஸ்ட்ரெங்த், அவன் ஆரோக்கியம் எதுல இருக்குன்னு கேளு, எதுல இருக்குன்னு கேளு. சத்ரு தன்னுடைய ஆரோக்கியத்தை தேவையில்லாம வீணாக்க மாட்டான். முடியல இருக்குன்னு தெரிஞ்சதும் அவனுடைய போக்கஸ் அதுலதான் இருக்கு, கையில இல்ல. சிம்சோனுக்கு கையில் அடிக்கல, கால் அடிக்கல, முதல்ல ஸ்ட்ரெங்த்ல கை வைக்கிறாங்க. பிசாசுக்கு வசனம் தெரியும் என்று வேதமே சொல்லுகிறது. அவனுக்கு இயேசுவின் இடத்துல இருந்து வசனத்தை சொல்றான், அவனுக்கு தெரியாதா? குழந்தைகள் பாலகர் வாயினால பலன். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு கூட பலன் எதுல இருக்குன்னா துதியில தான் இருக்கு. எங்க நம்ம எல்லாம் பைபிள் படிக்கிறவங்க, டெய்லி படிக்கிறவங்க, ஜெபிக்க எல்லாம் ரைட்டு தான். துதி என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போகுதோ பலன் குறையுது. சத்ரு ஈஸியா அடிச்சிருவான். 430 வருஷம் இவங்களால துதி இல்ல, அதுக்கப்புறம் துதிக்க முடியல. கர்த்தர் யுத்தத்தில் ஒரு வெற்றி கொடுக்கிறார். வெற்றி பெற்றதும் என்ன செய்ய வைக்கிறார்னா துதிக்க வைக்கிறார். இவங்க பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அடுத்து ஒரு யுத்தம் யோசுவா நாட்களிலே. கர்த்தர் அந்த யுத்தத்தை எப்படி நடத்தினார் தெரியுமா? யோசுவாவே, ஒரு யுத்தம் உன்னை துதிக்க வைப்பதற்காக. இனி நான் உனக்கு யுத்தம் செய்யணும்னா நீ துதிக்கணும். என்னைக்கு என்னால துதிக்க முடியலன்னு வருதோ சத்ருவின் கை ஓங்குதுன்னு அர்த்தம். இஸ்ரவேலரால எகிப்திலிருந்து அழ முடிஞ்சது, முறையிட முடிஞ்சது, பெருமூச்சு விட முடிஞ்சது, துதிக்க மட்டும் முடியல. ஆமென். இன்னும் துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை நோக்கி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளை பாட வைங்க. நீங்க பாடுங்க, பிள்ளைங்க பாடுவாங்க. நீங்க பாடலைன்னா பிள்ளைங்க பாடுபடுத்துவாங்க. நல்ல பாடு, நீங்க பாடுங்க, கூட இருந்து வந்து பாடுவாங்க. நம்ம பிரச்சனைனா பிள்ளைங்களே பாடு பாடுமோ நம்ம பாட மாட்டோம். நம்ம வாயில ஸ்தோத்திரம் சொல்லி பிள்ளைங்க கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. உங்க அம்மா எப்போ ஸ்தோத்திரம் சொன்னாங்க? நியூ இயர் சர்வீஸுக்கு எழுப்பி விட்டீங்கல்ல பாஸ்டர், அப்போ சொன்னது. இனி அடுத்த நியூ இயர் கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அப்போ சொல்லுவாங்க பாஸ்டர். இடையில ஸ்தோத்திரமா? எங்க அப்பாவை திட்டுறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எரிகோவை பிடிக்க ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்றது மாதிரி செய், நான் சொல்றது மாதிரி நட. யோசுவாவுக்கு கட்டளையிட யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறான். எல்லாம் இப்போ நீங்க ஆர்ப்பரிக்க சொல்ற, வேற ஒண்ணுமே செய்ய சொல்லல. கிதியோனை எப்படிங்க ஜெயிக்க வச்சாரு? வாயில எக்காலம், கையில கர்த்தருடைய பட்டயம். இது பரிசுத்தவான்களுக்கு உண்டான கணம். ஆமென். உண்மையில துதிக்கிறோமா? எங்க தாவீது 150 சங்கீதம், அதுல எல்லாம் தாவீது எழுதல, ஆனாலும் தாவீதின் சங்கீதம் என்று தானே அறியப்படுகிறது. மோசே எழுதினாலும் அந்த சங்கீதம் வெளியே வர காரணமா இருந்தது தாவீது தானே. தாவீதின் ஆரம்பம் என்னங்க? தாவீது பாட்டை வீட்டில் இருக்கவங்க கூட கேட்க முடியாது. ஏன்னா தாவீதுக்கு வீடே காடுதான். ஒரு 4 ஆடு கேட்டுட்டு இருந்துச்சு. 4 ஆடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது பாடாம இருந்தாரா என்ன? ஹல்லேலூயா. 4 ஆடு கேட்டுட்டு இருந்துச்சு. நேற்று சொன்னேன் ரைட்டு. ஆடுக்கு ஆமேன்னு சொல்ல தெரியாது. ஆமேனுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு எழுத்தை மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனாலும் தாவீது பாடுறாரு, பாடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் சென்றது. தாவீதின் வீட்டில் ராக தலைவர்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆசாபை நிறுத்துறார், கோராகின் புத்திரரை நிறுத்துறார். இப்ப தாவீது, நீ பாடுப்பா. இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான பாடல்களில்
90% பாடல்களும் சங்கீதங்களில் இருந்து தான் எடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு அது நம்முடைய கணக்கிலே நிற்காது. உனக்கு பாட தெரியுதோ தெரியலையோ, நீ பாடுனா பலன், துதித்தா பலன். பாடுங்க, பாடுங்க, நல்ல துதிங்க, தேவனை ஸ்தோத்திரி. இதுதாங்க ஸ்ட்ரெங்த். ஒரே பலவீனமா இருக்கு. ஜீவ மார்க்கத்தை கத்த தெரியப்படுத்துவா. ஆமே, ஒரு யுத்தம் முடிஞ்சிச்சு, இனி அடுத்த யுத்தம் இருக்கிறது. செங்கடலை கடந்தாச்சு, யோர்தானை கடக்கணும், எரிகாவை தாண்டணும். ஆண்டவரே, அதே மாதிரி நாங்க திருப்பி எகிப்துக்குன்னு சொல்லுவோம், நீங்க திருப்பி வந்து ஆண்டவர் எண்ணிட்டே இருக்கிறார். என்ன என்றார்? சொன்னார்ல மோசே கிட்ட, இதோடு கூட 10 முறை என்னை பரீட்சித்த ஒருவன் கூட கானானுக்குள்ள போக மாட்டான். சில காரியத்தை ஆண்டவர் விட்டுறாருன்னா அவளை அதை கண்டுக்க மாட்டான். நோ, அதனாலதான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. யோசுவாட்ட சொல்றார், நீ ஆர்ப்பரிக்கணும். பிரியமானவர்களை, சில காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியல, நான் என்ன செய்யணும்? துதிக்கணும், துதிக்கணும். பவுலும் சீலாவும் தேவாலயத்துக்குள்ள, அவங்க சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா அவங்க ஆத்துமா விடுதலையா இருந்துச்சு. அதனால அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்களாம். கூட இருந்த மற்ற கைதிகள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே. துதிக்கிற வாழ்க்கையில எல்லாம் டக் 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 நடக்கும். துதிக்காததுனாலதான் 430 வருஷம். எங்க தாத்தாக்கு சுகர் இருந்துச்சு, எங்க அப்பாக்கு சுகர் இருந்துச்சு. துதிக்கிற வாழ்க்கையில கிரியை எல்லாம் அப்படி நடக்கும். காரணம், தேவன் கிரியை செய்தா பார்வன ஒரு திரி. இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை அவருக்கு இவ்வளவுதான். இந்த தீபத்தை அணைய விட மாட்டார், எதிர்க்கிற சத்துருவின் தீபத்தை அணைச்சு. சத்துருக்கள் சூழ்கிறார்கள். சங்கீதம் 3 தாவீது எழுதுனது நமக்கு தெரியும்ல. அப்சலோம் அவனை துரத்தும் போது அவனுக்கு பயந்து ஓடுகையில் பாடினான். பாடுறான்னா, படுத்துறங்கி மகிழ்வுடனே பாடுறார். ஏன்னா தாவீதுக்கு அந்த இடத்துல தாவீது எதை இழக்க விரும்பலைன்னா அவருடைய பலத்தை, அவருடைய ஸ்ட்ரெங்தை இழக்க விரும்பல. ஸ்ட்ரெங்தை இழக்க விரும்பி இருந்தா ஸ்ட்ரெங்தை இழந்திருப்பானா, ஈஸியா மேற்கொண்டிருப்பான் தாவீதுக்கு. அதனாலதான் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்போது என் வாயில துதி இருக்கும். ஏன்னா அவன் அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. துதிதாங்க பலன், துதிதான் பலன். 40 நாள் ஜனங்கள் எல்லாம் ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது 40 டேஸ் துதிச்சிட்டு வரான் தாவீது. துதிதாங்க ஸ்ட்ரெங்த், துதிதாங்க பலன். எந்த அளவுக்கு தேவனை துதிக்க முடியுமோ துதிங்க. அவன் சண்டே சர்ச்சில் வந்தாதான் துதி வருதுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. துதித்த தாவீது தூங்கினான், அப்சலோம் தொங்கினான். புரிஞ்சுதா? ஆமென். துதிக்கிற நேரத்தில் தூங்கினா தொங்க வாய்ப்பு இருக்கு. ஆமென். துதிக்கிறவன் தூங்கினான், துரத்தினவன் தொங்கினான். கதை முடிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பிள்ளைகளை, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைங்களை நல்ல துதிக்க வைங்க, அவன் நல்ல பாட வைங்க பிள்ளைங்க. அதுதாங்க பலன். என்னத்தெல்லாமோ கொடுத்து ஆமென் பிள்ளைகளை நாசாக்கிட்டு இருக்கிறோம்ல, வேற வழி இல்லை. பிள்ளைங்க வாங்கி கேட்டா கொடுக்க தான் செய்யறோம். ஆமென். துதிக்க வைங்க. நீங்க பாடி பாடி எல்லாம் பிள்ளை பாடாட்டாலும் 2 வார்த்தை பிள்ளை வாயில அப்படி வரும், பாட வைங்க. அது பலனுங்க, அது தேவன் உண்டு பண்ணுகிற பலன். ஏன்னா வேற என்னெல்லாமோ செஞ்சாங்க பரிசேயர்களுக்கு, அவர் செய்யறது மட்டும்தான் பரிசேயர்களை பாதிச்சுட்டு இருந்து. ஆனா எப்பொழுது ஜனங்கள் துதிக்க ஆரம்பிச்சார்களோ, இப்பொழுது ஜனங்க செய்யறது அவங்களை பாதிக்க ஆரம்பிச்சுட்டு. புரியுதா? கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சாத்தானை நசுக்கிட்டார். அடுத்து என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். இனி உன் காலுக்குள்ள நான் ஒரு வாட்டி கூட சாத்தான் தலையை சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். துதிக்கணும், நல்ல துதிங்க, அது பலனுங்க. துதிக்கிறவனிடத்திலும் ஜெபிக்கிறவனிடத்திலும் வேதத்தை விசுவாச கேடயமாய் பிடித்திருக்கிறவனிடத்திலும் சத்துருவானவன் நெருங்க மாட்டான், நெருங்கினால் நொறுங்கி போவான். நல்ல பிரைஸ் பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவர். ஆமே, நேற்று காலையில் இந்த வார்த்தையை ஆமே யுத்தங்களை குறித்து தான் ஆண்டவர் செய்த யுத்தங்களை தான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவர் இங்க இந்த ரூட் திருப்பிட்டார். இன்னைக்கு துதி ஜெபம் இதெல்லாம் கட்டானதுனால சத்துருவின் கை அநேக குடும்பங்கள் மேல
ஓங்கி இருக்கிறது. ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததுனால அதை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 1:21 வேகமாக. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 24 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அதாவது அசுத்தமான காரியங்களை அவங்க நடப்பிக்கிறாங்களாம். துதிக்காதவனை ஒப்பு கொடுத்துருவார், துதிக்கிறவனை விட்டு கொடுக்க மாட்டார். தாவீதை குறித்து சொல்லுகிற, கர்த்தரோ அவனை இவன் கையில விடுவதில்லை. இன்னைக்கு அசுத்தமான, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அசுத்தமான எண்ணங்கள் வருது. தேவையில்லாத கெட்ட சொப்பனை வருது, அசுத்தமான எண்ணம் வருது. எனக்கு ஒரு ஆளை பார்த்தாலே தப்பா தோணுது. தப்பா ஒரு அது எனக்கே தெரியுது, இது அருவருப்புன்னு. பைபிள் வான் பண்ணுது, உன்னை ஒப்பு கொடுத்துட்டாராம். ஏன்னா ஒரு காலத்துல தேவனை அறியாம இருந்த, எனக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளை மாறினதுக்கு அப்புறம் நீ துதிக்காம இருக்கிறேன்னா போ. அதன் அர்த்தம் என்ன? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம் என்னங்க? உன்னை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சுட்டாரு தானே அர்த்தம். பாவம் செய்கிறவன் இன்னும், அதன் அர்த்தம் என்ன? அவனை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சுட்டார். எவனை ஒருத்தனை பார்த்து மனம் திரும்பன்னு வார்த்தை வருதுனால அவனை இழக்க விரும்பலன்னு அர்த்தம். தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும். ஆண்டவர் சொல்ல அவருக்கு தசமபாகம் கொடுக்காம அப்படிலாம் சொல்லல. நீ அவருக்கு தசமபாகம் கொடுக்கலனா, நீ 3 மாசத்துக்கு ஃபாஸ்டிங் இருக்கலனா, அவருடைய நுகலாம் ரொம்ப லெகுவானது. ஆனா மகிமைப்படுத்தலைனா, ஸ்தோத்தரிக்கலைனா, நமக்கு தெரியும் நம்முடைய லைஃப். நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டோமா அல்லது இன்னும் அவர் பிடியில் இருக்கிறோமா? அசுத்தத்துக்கு ஒருத்தனை ஒப்பு கொடுத்துட்டார்னாலே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுட்டான் அர்த்தம். இந்த காலை வேளையில இந்த சத்தம் யார் காதுல விழுதோ, மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நான் வேற என்ன தப்பா உன்கிட்ட கேட்டேன்? நான் ரத்தம் சிந்தது மாதிரி நீ எனக்கு ரத்தம் சிந்துன்னு கேட்டானா? என்னத்தை கேட்டேன்? வேற என்னத்தை கேட்டேன்? ஆமே, அவரை மகிமைப்படுத்த, உயர்த்த, துதிக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமே. சிலருக்கு இந்த ஆராதனைனாலே பிடிக்காது. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். ஆராதனை பிடிக்காதவங்களுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா பரலோகத்தில் ஆராதனை மட்டும்தான் உண்டு. ஆமே. இந்த வார்த்தையை பல முறை வாசித்தாலும் நேற்று பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பித்து தந்ததுனால கர்த்தர் சபைக்கு சொல்றார், இதுவரை விட வச்சிடாத. உன்னால ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியலன்னா, ஆமே, ஒரு வியாதி நெருக்கி மூச்சு விட திறனுற போது ஆண்டவரே அப்பான்னு கதற முடிஞ்சதில்ல. ஆமே, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கி இன்னையோட என் கதை முடியும்னு வரும்போது அப்பான்னு கத்த முடிஞ்சதில்ல. ஏன் ஒரு ஸ்தோத்திரம்? ஆண்டவரே நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஏன் பாட முடியல? ஏன் துதிக்க முடியல? ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பாடினதை பைபிள்ல எழுதி வச்சார் பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துல மோசையின் பாட்டை பாடினாங்கன்னு இருக்கு. மேல பாடினாங்களா? கர்த்தர் உங்களுக்கு தர பாட்டை 4 பேர் பார்க்கலன்னா கூட பரவாயில்லங்க, எல்லா பாட்டும் ஹிட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு எழுதாம இருந்துடாதீங்க. நீ பாடுறது உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்க பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவரை புகழ்ந்து பாடின பரலோகத்தில் அது ரெக்கார்ட் ஆகும். பரலோகத்தில் அது ரெக்கார்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் இது தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நல்லா பாடுங்க, குளிக்கும் போது பாடுங்க. ஆமென். தூக்கம் வரல பாடிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அதுக்குன்னு பாடி பக்கத்தில் இருக்கிறவங்களும் எழுப்பி விட்டுறாதீங்க. ஆமென். டிராவல் பண்ணும்போது பாடிட்டே போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. அவன் நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க ஜெபத்துக்குள்ள போயிருவீங்க. இதுதாங்க சிம்பிள். நல்ல அதனால தான் ஸ்தோத்திரத்துடனே கூடிய நல்ல பாருங்க. கெட்சமனை போடுறதுக்கு முன்னாடி வார்த்தை வந்துட்டு இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்றேன். கெட்சமனை போறதுக்கு முன்னாடி இயேசு எப்படி போனார் தெரியுமா? ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு. ஏன் அந்த கெட்சமனை என்ன தெரியுமா? கெட்சமனை வியாகுலம், கண்ணீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு கெட்சமனை உண்டு. அதை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு பலன் தேவை.
அதை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு பலன் தேவை. நமக்கு தெரியாது என்னைக்கு அந்த கெட்சமனேன்னு தெரியாது. அந்த கெட்சமனே என்பது வியாகுலம், மிகவும் வியாகுலம். அவருடைய வியர்வை இரத்தமாய் வாழ்க்கையில இந்த கெட்சமனையை கடக்காத ஒருவரும் இருக்க மாட்டார்கள். மாறாவை கடக்காத ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து மாறாடு, அதனால பாட வச்சு கூட்டிட்டு போயிட்டார்கள். ஆமென். அதனால ஆரோக்கியம் இருக்கும்போது நாளைக்கு நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நல்ல புரிஞ்சுக்கோங்க, கெட்சமனே உண்டு, கெட்சமனே கடந்து போனோம். ஆனா கெட்சமனே ஃபேஸ் பண்ணணும்னா உனக்கு பலன் தேவை. அதற்கு என்ன? கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹalleluya. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? praise the Lord, praise the Lord, hallelujah, thank you Jesus, hallelujah. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், என் கொடி வெற்றி கொடியே. ஆமென், ஆமென். இந்த பாட்டை ஆர்ப்பரி போட்டு பாடணும். ஆஃப் நோட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெய்லி பாடணும்னு சொல்லுங்க, ஒழுங்கா பாடணும்னு சொல்லுங்க, பாடாம இருந்து பலவீனப்படாதேன்னு சொல்லுங்க, பாடி பலப்படுங்க. சில ஃபேமிலி பிரேயர்ல குடும்ப தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் பாடுங்க. எவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு என்னைக்கு சத்ரு அணையண்டாமாங்க. நானும் ஏங்க இவ்வளவு நாள் நீள் இருந்த பிரச்சனை பயங்கரமான பராக் இந்த 2023 காண வச்சு இந்த வார்த்தையை கேட்க வைக்கிறார்னா அவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹalleluya. எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமென். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஹalleluya. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஒரே சத்தமா யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆர்ப்பரிப்போடு ஒரு திரி அணைகிறது போல பார்வோனின் சேனை அணைத்து போட்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை அணைத்து போடுவாராக. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதா. முன்னோக்கி செல்லுங்க. தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதா. ஆமென். ஓ ராமா கதனரே, ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ. ஒரே சத்தமா யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஓ ராமா கதனரே. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹalleluya. ஹல்லேலூயா. தேவநாமம், ஹல்லேலூயா. தேவநாமம் வாழ்கவே, ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருகவே, ஹல்லேலூயா. ஆவி புகழ் ஓங்கவே, ஹல்லேலூயா. தேவ படை வெல்கவே, ஹல்லேலூயா. தேவநாமம் வாழ்கவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வருகவே. ஓ ராமா கதரே, ஹல்லேலூயா. ஆவி புகழ் ஓங்கவே. glory, ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க 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 வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்க. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ரகமல தனரா. ஆமென்.
ஏகோவானிசி ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி ஏகோவானிசி ஆமென். ஹalleluya. சந்தரே தலைக்கு மேல கைகளை தட்டி, தலைக்கு மேல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடு, ஆர்ப்பரி போடு. Jesus, Jesus, Jesus. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. நல்ல ஒரு தீர்மானத்தோடு போங்க. சுகம் இருக்குதோ இல்லையோ, சூழ்நிலை சரியா இருக்குதோ இல்லையோ, நீங்க என்ன வச்சிருக்கிற கூடாரத்துல டெய்லி பாட்டு சத்தம் கேட்கும், துதி சத்தம் கேட்கும். ஆமென், ஹalleluya. யோசேபாத்தும் ஜனங்களும் ஆண்டவர் நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியலன்னாங்க, துதிக்க தான் வச்சார். இது தெரிஞ்சுக்கோ யோசேபாத்து, ஹalleluya. உனக்கு வேற ஒன்றும் தெரிய வேண்டாம், இது தெரிஞ்சுக்கோ. அவங்க துதிச்சாங்க, சத்துருக்கள் எல்லாம் மாறி மாறி. துதிக்கிறவனுக்கு யுத்தம் ரொம்ப லகுவா இருக்கும். ஆமென். துதிக்கிறவனுடைய யுத்தம் நீளாது. மற்றவர்களுக்கு தான் 40 நாள் பிரச்சனை, தாவீதுக்கு ஒரே நாள் பிரச்சனை. ஆமென். துதி நீளட்டும், யுத்தம் குறைஞ்சிரும். யுத்தமில்லாத இளைப்பாறுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீரே. நன்றி கர்த்தாவே. எங்களோடு பேசினீர், துதிக்கும்படி எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, துதிக்க கிருபை தாங்க. துதிதான் எங்கள் பலன் என்று இந்த நாளிலே எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஆண்டவரே உணர்வடைந்து ஆண்டவரே பலப்படுவதற்கு பதிலாக ஆண்டவரே உணர்வில்லாமல் இருளடையாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. நித்தம் துதிக்கணும். தாவீது சொன்னாரே, நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன் என்று. அந்த அனுபவத்தில் எங்களை நடத்துக, சபையை நடத்துக, ஒவ்வொருவரையும் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.